ஏதோ நானும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். உங்கள் வீட்டு பூஜை அறைகளில் நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற பல பல தெய்வ வடிவங்களாக கொண்டாடி கொண்டிருக்கிற மனிதர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு ஒழுக்கமற்றவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. அவர்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் மாலைகளோடு இருக்கிறார்கள். சொந்த வாழ்க்கையில் அவர்கள் அசிங்கங்களோடு இருந்தார்கள். உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க லைஃப் பத்தி என்ன தெரியும்? ஹோமோசெக்சுவல், ஹெட்ரோசெக்சுவல், லெஸ்பியன், எத்தனை விதமான சாமியார்கள் தெரியுமா? நான் எல்லாரையும் குறை சொல்லல, மகான்களும் உண்டு. நான் யாரை மதிக்கணுமோ அந்த மகான்களை மதிக்க சொல்றேன். ஒரே கண்மூடித்தனமா போகாதீங்க. ஒரு பெரிய கடவுள் கிடையாது, கிடையாது, கிடையாது. வெந்ததை தின்று வெளியே போகிற யாரும் கடவுளாக ஆகிவிட முடியாது. மனிதர்கள் அப்பழுக்கு உடையவர்கள், சில சமயம் அப்பழுக்கை வெல்லுவதற்கு போராடியவர்கள். ஒரு சில பேர் ஞானிகள். அந்த ஒரு சில பேரை அடையாளம் காணுகிற ஆற்றல் உங்களுக்கு கிடையாது. உண்மையாகவே அவர்கள் தெய்வத்தன்மை உடையவர்களா என்பதை நிறுக்கிற தராசு உங்கள் கையில் கிடையாது.